ஒரு அழகான ஊர்ல மாதவா சுதா அப்படிங்கிற தம்பதிகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. மாதவனுடைய வீட்டுல மாதவனுடைய தங்கச்சியான அருணாவும் வாழ்ந்துகிட்டு இருந்தா. மாதவனுடைய அப்பா அம்மா 2 பேரும் சின்ன வயசுல இறந்து போனதுனால தங்கச்சியோட பொறுப்பை மாதவன் தான் ஏத்துக்கிட்டான். சின்ன வயசுல இருந்தே ரொம்பவும் கஷ்டப்பட்டு மாதவன் அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். மாதவன் சுதா அருணா 2 பேரையுமே நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தான். கூடிய சீக்கிரம் அருணாவுக்கு ஒரு நல்ல சம்பந்தமா பார்த்து கட்டி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்காக அவன் கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டும் தான் இருந்தான். அம்மா அருணா, நான் வயலுக்கு போறேன், ஒரு தடவை எதிரில வாமா. வரேங்க அண்ணே. இருங்க, எங்க அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறீங்க? வெறும் கைய வீசிக்கிட்டு போனா மத்தியானம் என்ன சாப்பிடுவீங்க? இந்தாங்க, உங்களுக்காக சமைச்சிருக்கேன். மத்தியானம் இதுல இருக்கிற சாப்பாடை சாப்பிடுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. அண்ணி, அண்ணனுக்கு தேவையானது எல்லாமே நீங்க செஞ்சு கொடுக்குறீங்கல்ல, அதுக்குதான் அண்ணன் மறந்துடுறாரு. அண்ணன், உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். நீங்க வயலுக்கு போனதுக்கு அப்புறம் நானும் அண்ணியும் சந்தைக்கு போய் எங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம். ஒத்துக்குங்க அண்ணன். எதுக்குமா ஒத்தையில போய்கிட்டு? நான் ஃப்ரீயா இருக்கும்போது நானே கூட்டிட்டு போறேன். இல்லைங்க அண்ணன், அதெல்லாம் முடியாது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தேவையான பொருளுங்களெல்லாம் வாங்கிக்கிறாங்க. நான் ஒண்ணுமே வாங்குறது இல்லைன்னு என்ன ஒரு மாதிரியா பேசுறாங்க. எப்படியாவது நாங்க சந்தைக்கு போனோம் அண்ணன். அன்னிக்கு நான் துணையா இருப்பேன், எனக்கு அண்ணி துணையா இருப்பாங்க. நாங்க பயப்படாம போயிட்டு வருவோம் அண்ணன். நீங்க கவலைப்படாதீங்க. தயவு செஞ்சு ஒத்துக்குங்க அண்ணன். முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு மாதவன் யோசிக்க ஆரம்பிச்சான். சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கிட்டு தேவையானதை வாங்கிக்குங்க. என்னோட நல்ல அண்ணன், நான் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க. என்ன அருணா, உங்க அண்ணனை மட்டும் நல்லவர்னு சொல்ற, அப்போ நான் நல்லவ கிடையாதா? ஐயோ அண்ணி, நீங்க எங்க அண்ணனை விட ரொம்ப நல்லவங்க. அம்மா இல்லாத எனக்கு நீங்க அம்மா மாதிரி என்ன பாத்துக்கிறீங்க. உங்களை மாதிரி யார் இருப்பா? நீங்க என்னோட தங்க அண்ணி. ஐயோ, என்னோட நாத்தனாருக்கு பெரிய பெரிய பேச்செல்லாம் வந்துருச்சு. நான் இவ இன்னும் சின்ன பொண்ணுதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ இன்னும் இவளுக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். நான் சீக்கிரமா என்னோட தம்பிய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். அதை கேட்டு அருணா வைக்கப்பட்டு தலகுனிஞ்சா. 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறத பார்த்து மாதவன் வயல் வேலைக்கே போயிட்டான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்காக கடைக்கு போனாங்க. இப்படி அந்த ஊர்ல மாதவனுடைய குடும்பம் எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊர்ல கடுமையான வறட்சி வந்துச்சு. வறட்சியால அந்த கிராமத்து ஜனங்க எல்லாருமே ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துச்சு. வேற வழி இல்லாம அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் வேற ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் மாதவனும் இந்த வறட்சியால ரொம்பவும் கஷ்டப்பட்டான். தண்ணி இல்லைங்கிறதுனால அவனுடைய விளைச்சல் எல்லாமே கண்ணுக்கு முன்னாடியே வீணா போய்கிட்டு இருந்துச்சு. பச்சை பசேல்னு இருந்த நம்ம ஊருக்கு யாரோட கண்ணு பட்டுச்சோ என்னவோ, நம்ம ஊருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஊரு ஜனங்க கஷ்டப்படுறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கிற குடும்பம் ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருச்சு. வீட்டுல சாப்பிடக்கூட ஒரு பாவ அரிசி இல்ல. இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஆமாங்கண்ணி, ஒரு காலத்துல நம்ம ஊரு எவ்வளவு நல்லா இருந்துச்சு. இப்ப பாக்கும்போது இது நம்ம ஊரான்னு சந்தேகம் வருது. எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு வயலு நிறைஞ்சிருக்கும். தண்ணிங்க அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பார்த்தா ஒரு துளி தண்ணி கூட இல்ல. நம்ம இங்கிருந்து எங்கேயாவது கிளம்பி போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு அம்மா வீடு. அம்மாவை விட்டுட்டு யாராவது போவாங்களா? நான் கூட இந்த ஊரை விட்டுட்டு வரமாட்டேன். அப்படி சொன்னா எப்படிங்க? நம்ம மட்டும் இந்த ஊர்ல இருந்துகிட்டு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? இந்த வறட்சியால எல்லாரும் இந்த ஊரை விட்டே போயிட்டாங்க. நம்மளும் இந்த ஊரை விட்டுட்டு போயிடலாங்க. இங்கே இருந்தா பசிய தவிர நம்மளுக்கு எதுவுமே மிஞ்சாதுங்க. தப்பு தப்பு, அம்மா மாதிரி இருக்கிற இந்த ஊரை விட்டுட்டு நான் வரமாட்டேன். இந்த ஊரை விட்டுட்டு வராம இருக்கிறதுக்கு இங்க என்னங்க இருக்கு? காஞ்சி போன இந்த வயலு, வத்தி போயிருக்கிற ஆறு, தண்ணியே இல்லாம இருக்கிற கிணறு. அப்பதான் அருணாவுக்கு அவங்க சொன்னதை கேட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அருணா அவங்க 2 பேருக்கிட்ட இப்படி சொன்னா. அண்ணன், இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க அண்ணே. சின்ன வயசுல நம்ம பாட்டி நம்மளுக்கு இத பத்தி கதையா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பாட்டி சொன்னது சிலது எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கண்ணே. இந்த பூமிக்கு அடியில நம்ம பாட்டி தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு காலம் இல்லைன்னா ஒரு காலத்துல அந்த தண்ணி நம்மளுக்கு உபயோகத்துக்கு வரும்னு கூட சொன்னாங்க. அவங்க சொன்னது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கொஞ்சமா தண்ணி இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் தோண்டுனா
அந்த பூமி கடையில கொஞ்சம் தண்ணி நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த வறட்சியில இருந்து தப்பிச்சுக்கலாம்ல. என்ன அருணா, எப்பவோ உங்க பாட்டி சின்ன வயசுல சொன்ன கதைய உண்மைன்னு நம்புற. இதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு நம்மளுக்கு என்ன தெரியும்? நம்ம கஷ்டப்பட்டு மண்ணு தோண்டிட்டு அடியில தண்ணி கடிக்கலன்னா நம்ம செஞ்சதெல்லாம் சும்மா போயிடும். இப்ப அதெல்லாம் எதுக்கு? நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். இல்ல, நான் இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். ஒருவேளை அருணா சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். நம்ம மண்ணு தோண்டி பார்க்கலாம். தண்ணி வந்தா நம்மளுக்கும் நல்லது தானே. என்னதான் நடந்தாலும் என் பெத்த அம்மா மாதிரி இந்த ஊரை விட்டு நான் வரவே மாட்டேன். சரி, அப்போ இதுதான் கடைசி முயற்சி. ஒருவேளை தண்ணி வரலனா நீங்க என் கூடயே என் பேச்ச கேட்டு இந்த ஊரை விட்டு வரணும் அப்படின்னு சொன்னா சுதா. அதுக்கு மாதவனும் சரி அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேருமே வத்தி போயிருக்கிற அந்த ஆத்து மணல தோண்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி தோண்ட தோண்ட 2 மாசமும் முடிஞ்சு போச்சு. ஆனா ஒரு துளி தண்ணி கூட வரவே இல்ல. ஊர்க்காரங்க எல்லாரும் இவங்க பண்றத பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு பேசினாங்க. என்ன மாதவா, இந்த ஊர்ல தண்ணி இல்லைன்னு தெரியாதா? நீ எவ்வளவுதான் தோண்டினாலும் தண்ணி வரல. இப்போ நீ செஞ்சதெல்லாம் வெறும் வேலையா தானே போச்சு. ஆமா மாதவா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. இன்னும் 4 நாள்ல இந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் கிளம்பி போக போறாங்க. நானும் அவங்க கூட சேர்ந்து இந்த ஊரை விட்டு போலான்னு பாக்குறேன். நீயும் எதுக்காக உன் குடும்பத்தோட இந்த ஊர்ல இருந்துகிட்டு கஷ்டப்படணும்? நீயும் ஏதாவது ஊரை பார்த்துக்கிட்டு போயிடுப்பா. இங்க எல்லாரும் எதுக்காக இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கீங்க? கடைசி தடவை, ஒரே ஒரு தடவை என் கூட சேர்ந்து இங்க மண்ணை தோண்டுங்க. அப்படி ஏதானா தண்ணி இருந்தா யாருமே இந்த ஊரை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் சொல்றத கேளுங்க. ஒரே ஒரு தடவை கடைசியா முயற்சி பண்ணி பார்க்கலாம். சேர்ந்து செஞ்சா நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு மாதவா சுதா 2 பேரும் சொன்னாங்க. கொஞ்சம் உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதனால ஊர்க்காரங்களும் சரி உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அன்னையில இருந்து மாதவா சுதா அருணா மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து ஊர்க்காரங்களும் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி செய்ய செய்ய கொஞ்சம் நாட்கள்ல தண்ணி இருக்கிற சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. மாதவா, கவனிச்சியா? இங்க தண்ணி சத்தம் வருது. ஆமா, எனக்கும் இங்க தண்ணி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணா. ஆமாண்ணா, நம்மளோட பூகர்ப்பத்துல தண்ணி இருக்குதுங்கண்ணா. அதுக்குதான் நம்ம தோண்ட தோண்ட தண்ணியோட சத்தம் வருது. இன்னும் கொஞ்சம் ஆழமா தோண்டுனா அந்த தண்ணி வெளியில வர வாய்ப்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் நன்றி. சின்னதா ஒரு தண்ணி சத்தம் கேட்குதுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கே பூரிப்பு வருது. இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மாதவன். இதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. ஊர்க்காரங்களும் இத பத்தி தான் பேசினாங்க. நாகண்ணா, இந்த விஷயத்த கேள்விப்பட்டியா? அந்த மாதவா விக்ரமாதித்ய மாதிரி தொட்டதை விடாம செஞ்சுக்கிட்டே இருக்கான். 4 பேரை கூட்டிக்கிட்டு அங்க தோண்டிக்கிட்டு இருந்த இடத்துல தண்ணி சத்தம் கேக்குதான். ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். அந்த மாதவா இந்த ஊரு ஜனங்களுக்காக தானே கஷ்டப்படுறான். வாங்க, நம்மளும் அவனுக்கு உதவி செய்யற மாதிரி அவன் கூட சேர்ந்து நம்மளும் மண்ணை தோண்டலாம். இதனால எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. அப்படி அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே தண்ணி தான் இருக்கே, நாமளும் போய் கொஞ்சம் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அங்க வந்து எல்லாருமே மண்ணை தூக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி மாதவனுக்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் ஊர்க்காரங்க எல்லாரும் வந்து உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. அப்படி மண்ணு தோண்ட தோண்ட அங்க நீரூத்து வந்துச்சு. அத பார்த்து ஊஜனங்க முகத்துல சந்தோஷம் துள்ளி குதிச்சுது. மாதவன் அவனுடைய நம்பிக்கை வீணா போகல, தான் தங்கச்சி சொன்னது உண்மையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான். மாதவன் அவனுடைய குடும்பத்தை பார்த்து ரொம்பவும் பெருமைப்பட்டான். ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கள மனசார பாராட்டினாங்க. ஊஜனங்க எல்லாரும் அந்த தண்ணியில இறங்கி சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க. இனி நம்ம ஊருக்கு எந்த விதமான வறட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் மாதவனுடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாரையுமே மனசார பாராட்டினாங்க. அன்னையிலிருந்து மாதவனுடைய குடும்பத்தை அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சாதாரண ஒரு குடும்பமா பார்க்காம புத்திசாலி குடும்பமா பார்க்க ஆரம்பிச்சாங்க.